செஞ்சுட்டு சம்பவத்தை பக்காவா செஞ்சிருப்பாரு நம்ம திலக் வர்மா. சாரி, ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பிக்கா எடுத்துட்டு போனது ஒரு சின்ன ஸ்கேம் மாதிரிதான் எங்களுக்கு தெரியுது. ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஆல்ரவுண்டர் வேற கூட்டு போன லைக் ரிப்ளேஸ்மெண்ட். திடீர்னு ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்த உடனே இப்படின்றாரு, பக்கத்துல இருக்கிற வந்து போடு அப்படின்றாரு. அதாவது நான் சொன்னேன்ல, என்னடா பிளேயர் லிஸ்ட் இது, டாப் 4 டீம்ஸ் ஆஸ்திரேலியா யாரு எதுவுமே ஒரு பிளேயர் கூட காணோம். இம்ரான் வந்து ஓடிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆடுவாரா, அது வந்து இன்னுமே வந்து அவர் வந்து ரெக்கார்ட் ஆகல, இஸ் நாட் வந்து கம்ப்ளீட்லி ஃபிட். இதனால வந்து விராட் கோலி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஆப்போசிட் இருக்க பவுலர் தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு பிரதீப் சர்மாவை போய் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தங்க அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு பேஷ் பண்றது. திலக் வர்மான்னு சொல்லிட்டு அவரே எங்க போட்டு அடிக்கிறீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. பாருங்க, வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ எஸ், என்னடா ஃப்ரைடேவே வீடியோ வந்துருக்கணும், சண்டே வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. மன்னிச்சுக்கோங்க, சில அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. லைக் வந்து டோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் பேக்ரவுண்ட்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒர்க் விஷயமா வந்து அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு இந்த இடத்துக்கு. அங்கிருந்து ஷூட் பண்ணி எங்களால ஃப்ரைடே டெலிவர் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நாங்க சண்டே வீடியோ ரிலீஸ் பண்றோம். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ சண்டே நம்ம ரிலீஸ் பண்றப்போ ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய போக்குமாக்கான விஷயங்கள்லாம் நடுவில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சொல்றேன், எல்லாமே நடக்கிறதுல அது மாதிரி இது ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிச்சு. வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிக்கிறோம், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா போகும். லைக் வந்து இந்த 10 நாள் அப்டேட்ஸ் கவர் பண்ணல, அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஸோ லாஸ்ட் வீக் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்தியா இங்கிலாந்து பரபரப்பா போயிட்டு இருந்த அந்த T20 5 T20ல 2, 3, 4 T20 வந்து முடிஞ்சிருச்சு. இதுல செகண்ட் T20 பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டேடியம் போயிட்டு ஸ்டேடியம் லாக் எடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா நம்மளுக்கு வந்து போட்டிருப்போம். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, ஐ பட்டன் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் T20 வந்து சேப்பாக்கம் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கோம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியா வந்து ஒரு பயங்கரமான விக்டரி, நெயில் பைட்டிங் விக்டரினே சொல்லலாம். கடைசி நுனியில வந்து லைக் வந்து அவங்க லோயர் ஆர்டர் பேட்டிங் லைனை வச்சு ஜெயிச்சாங்க. மெயினா கிரெடிட்ஸ் டு திலக் வர்மா, பயங்கரமான நாக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன் திலக் வர்மா வந்து பயங்கரமா ஆடுவாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து செஞ்சுட்டு சம்பவத்தை பக்காவா செஞ்சிருப்பாரு நம்ம திலக் வர்மா. சாரி, சோ வந்து 2-0 லீடோட நம்ம வந்து 30-20 வந்து போனோம். அந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம சீரிஸ் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல போனோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் தோத்துட்டோம். ஆனா இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது, ரெண்டு டீமுக்குமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு ஃபைஃபர், அவர் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மேட்ச்லயுமே அவர் வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் இங்கிலாந்துக்கு பாத்தீங்கன்னா வந்து பென் டக்கெட் செமையா ஆடி இருந்தாரு. அவர் ஒரு 50 அடிச்சாரு. நம்ம நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீரீஸ்ல அந்த மேட்ச் வரைக்கும் ஷைன் ஆகாம இருந்தாரு. அந்த மேட்ச்ல வந்து ஒரு குட் 50 அவருக்கு. இந்தியா அந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டை வந்து 120 for 8 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தோம், இஃப் ஐம் நாட் ராங். நிறைய மொமெண்டம்ஸ் நிறைய நம்மளுக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க 170 வரைக்கும் அடிக்க விட்டோம். 172 சேஸ் பண்ணதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த ஒரு 2 விக்கெட் சீக்கிரம் விழுந்தாலுமே திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் தான் ஒரு டீசென்டான ஒரு ஸ்மால் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நல்லா எடுத்துட்டு போனாங்க. பட் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ்னால நம்ம வந்து அந்த மேட்ச் தோத்துட்டோம். 4th T20 இப்பதான் 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. அண்ட் அந்த மேட்ச் வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு விக்டரி. அங்க வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து பேட்டிங் பண்ணோம். ஆக்சுவலி அவங்க டாஸ் இன் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. அண்ட் இனிஷியலாவே வந்து 10 for 3 நம்ம விழுந்துட்டோம். அது ஒரே ஓவர்ல 3 விக்கெட் போச்சு. நம்ம சஞ்சு சாம்சன் அவுட், திலக் வர்மா அவர் டக் ஆயிட்டாரு. சூரியகுமார் தான் அவர் என்ன ஆச்சுனே தெரியலங்க. அவர் சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த சீரீஸ்ல இப்ப வரைக்கும் அவர் ஃபார்முக்கு வரல. சூரியகுமார் வந்து நம்ம ஃபார்ம்ல இருக்காரா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எப்ப அடிப்பாரு, எப்போ விழிப்பாரு, எதுவுமே தெரியாது. திடீர்னு வந்து ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து சரியா ஆட ஒரு ஸ்ட்ரீக்கா மெயின்டைன் பண்ணுவாரு, சரியா ஆடாம திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா ஆடுவாரு. அது என்ன ஃபார்மா அவுட் ஆஃப் ஃபார்மா ஒண்ணுமே புரியாது. ஆனா தேவையான மேட்ச்ல அடிச்சு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சூரியகுமார் திடீர்னு வந்து அடிச்சு கொடுப்பாரு பயங்கரமா. 10 for 3 வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்கவரி, நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. எஸ்பெஷலி சொல்லி ஆகணும் சிவம் தூபே அண்ட் ஹர்திக் பாண்டியா. ரிங்கு சிங் திரும்ப வந்தார் ஸ்குவாடுக்குள்ள. சிவம் தூபே டீமுக்குள்ள வந்தார். நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணாங்க, என்ன சிவம் தூபே எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சிவம் தூபே வந்து T20 ஸ்குவாட்லயே இல்லையே, அவர் எங்க இருந்துங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் T20 வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரி ஆயிட்டாருங்க. அதனால வந்து அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து சிவம் தூபே வந்தாரு. சரிங்களா? செகண்ட் T20 அவர் ஸ்குவாட்ல இருந்தாரு. பட் 2 T20 அவர் எடுக்கல. இந்த மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் பதிலா வந்தாரு. வந்து உடனே ஒரு செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு சூப்பரான ஒரு 50 அடிச்சாரு. மேட்ச் வின்னிங். இந்தியா எங்க தேவைப்படுதோ அங்க வந்து சிவம் துபே நான் இருக்கேன்டா, சிஎஸ்கே மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு பதிச்சுட்டு போயிட்டாரு. நான் கூட எதிர்பார்க்கல சிவம் துபே அவங்களா அடிப்பாருன்னு சொல்லிட்டு. ஆமா, மேன் ஆஃப் த மேட்சிங் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்ததுக்கு காரணம் என்ன? அவரோட இம்பாக்ட். அவரோட இம்பாக்ட்னா பேட்டிங்ல அவரோட இம்பாக்ட், அதை பத்தி பேசல. தலையில ஏற்பட்ட ஒரு இம்பாக்ட். ஜோஃபர் ஆர்ச்சர் ஷார்ட் பால் ஒன்று போட்டு தலையில டொம்னு ஒன்று வாங்கினாரு.
அதுக்கு பதிலா தான் பாத்தீங்கன்னா கன்கஷன் சப்ஸ்டியூட்டா ஹர்ஷித் ராணா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்தியாவை ஜெயிக்க வச்சது. அதாவது நீங்க வந்து யோசிப்பீங்க, என்னடா வந்து ஐபிஎல் தானே ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு விஷயம் இருக்கு, என்னடா இங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இம்பாக்ட் பிளேயர் மாதிரி யூஸ் பண்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்ல. முன்னாடியே வந்து ஒரு வாட்டி ஜடேஜா வந்து இன்ஜுரி ஆனப்போ சகல் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போலரா வந்து போட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து நல்லா போட்டிருப்பாரு. அப்பயே அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் சகல் அந்த இடத்துல. கரெக்ட். அந்த மேட்ச் ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு பவுலர் இப்ப போயிட்டாங்கன்னா இன்னொரு பவுலர் வந்து அவங்க பவுலிங் போடுற அந்த ஓவர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு, கன்கஷன் சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அந்த சப் எப்படின்னா ஒரு லைக் டு லைக் சப்பா தான் இருக்கும். லைக் இப்போ வந்து ஒரு பவுலர் போட்டாங்கன்னா பவுலர் வருவாங்க. அது மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சிவன் துபே போறாருன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான் வந்திருக்கும். அப்ப நடந்தது வந்து ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா சகல் வந்திருப்பாரு. அது வந்து பவுலர் டு பவுலர் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். அது மாதிரி தான் ஒரு கன்கஷன் சப்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா தான் இருக்கணும். ஆனா இந்த வாட்டி நடந்தது பாத்தீங்கன்னா சிவன் துபேக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரமன்தீப் சிங் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டரா தான் இருந்தாரு. அவரு தான் வந்திருக்கணும் அந்த இடத்துல. அது ஆனா அவருக்கு பதில் வந்து நம்ம ஹர்ஷித் ராணா வந்து ஆட வச்சிருப்பாங்க. சோ எஸ், இந்த ஹர்ஷித் ராணான்ற பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருப்போம் நம்ம வீடியோல. அதாவது என்னன்னா அவர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ஒரு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு, அதாவது டெஸ்ட் ஆடுறதா இருக்கட்டும், ஓடி ஆடுறதா இருக்கட்டும், ஓடி ஆட போறதா இருக்கட்டும், இப்போ T20 இன்டர்நேஷனல் வந்து டெபியூ கொடுப்பாரா அப்படின்னு நினைச்சிட்டு தான் டெபியூ கொடுத்துட்டாரு. சோ அந்த மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பிக்கா எடுத்துட்டு போனது ஒரு சின்ன ஸ்கேம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஆல்ரவுண்டர் பேரை கூட்டு போன லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனா வந்து இங்க ஒரு பவுலர் ஆட வச்சு அதுவும் இந்த பவுலர் நல்லா போட்டு டீம் வந்து புடிச்சு விட்டு போயிட்டாங்க இங்கிலாண்ட. அதுதான் வந்து இங்க ட்விஸ்ட். நீ அதுலயே ஒண்ணு பாத்தியா? அதாவது இப்ப வந்து அவர் விக்கெட் எடுத்தது கூட பெருசு இல்ல, சும்மா உட்காந்துருக்க எப்பவுமே என்ன ரியாக்ஷன் கொடுக்காத வந்து ஸ்டாய்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படி கொடுத்துட்டு இருந்த கௌதம் கம்பீர் திடீர்னு ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்த உடனே இப்படின்றாரு, பக்கத்துல இருக்கிற வந்து போடு அப்படின்றாரு. அதாவது நான் சொன்னேன்ல, நான் எப்படி இந்த ருத்ராஜ் கேக்வாட் அடிக்கிறப்பல ரியாக்ஷன் கொடுப்பேன் வளர்க்கூடாதுன்ற மாதிரி அங்கங்க வந்து கம்பீர் வந்து காட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு கம்பீர். எனக்கு தெரிஞ்சு கம்பீர் போச்சாருன்னா ஹர்ஷித் ராணா இவ்வளவு சான்ஸ் கிடைக்குமான்னு ஆனஸ்டா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. ஆனா ஓகே, ஒரு ஆன பாசிட்டிவ் சைடு இந்தியாவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணி 3 விக்கெட் எடுத்து ஜெயிக்க வச்சாரு. சோ அது வரைக்கும் சந்தோஷம். சான்ஸ் கொடுத்ததை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். சோ அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரி இந்தியா ஜெயிச்சிருவாங்க, சீரீஸுமே வந்து சீல் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5th T20 இன்டர்நேஷனல் வந்து மும்பைல நடக்குது. மும்பைல நடக்கிற மேட்ச் வந்து அதாவது நம்ம இங்க எப்படி ரிலீஸ் பண்ண போற வீடியோ, அதாவது சண்டே நாங்க ரிலீஸ் பண்ற வீடியோன்னு வச்சுக்கோங்க. சண்டே மேட்ச் நடந்துட்டு இருக்கோம் அந்த டைம்ல. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன அப்டேட் என்னன்னா BCCI அவார்ட்ஸ் வந்து நடக்குது இந்த வருஷம். அதுவும் மும்பைல தான் நடக்குது. கரெக்டா BCCI அவார்ட்ஸ் முடிச்சுட்டு கரெக்டா வந்து 5th T20 இன்டர்நேஷனல் வந்து ஆடுற மாதிரி இருக்கும் நம்ம இந்தியா டீம். சோ அதை நீங்க லைவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்க முடியாது. ஆல்ரெடி அதை முடிச்சு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து வீடியோவே ரிலீஸ் பண்ணுவோம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹாட்ஸ்டார்ல தான் வந்து இது லைவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தானே நமக்கு தெரியாதா, போடுறதே போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ஹாட்ஸ்டார்ல வந்து நம்ம எப்ப தேடி பார்த்தாலுமே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசிசி டீம் ஆஃப் த இயர் அண்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பயங்கரமான அந்த அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணது பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்னடா பிளேயர் லிஸ்ட் இது? இப்ப பாக்குறதா நீங்க வந்து பிளேயர் லிஸ்ட். லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம டாப் 4 டீம்ஸ்ல இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல என்னடா வந்து லைக் ஐசிசி டீம் நல்ல பிளேயர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால தான் பிளேயர்ஸ் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து என்னடா டாப் 4 டீம்ஸ்ல இருந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலையா அந்த மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலி அதுக்கு ரீசன் என்ன, இது வந்து நம்ம ஐசிசி ஓடிஐ டீம் ஆஃப் தி இயர் தானே. சோ இந்த வருஷம், அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து பெருசா இந்த டாப் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய எந்த கண்ட்ரிஸும் ஓடிஐ ஆடல. நம்மளே இன்ஃபேக்ட் 3 ஓடிஐ தான் ஆடணும் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட். அந்த ஓடிஐ சீரிஸுமே ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சாங்கல்ல. நம்ம பெருசா எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலன்றதுனால நிறைய ஓடிஐஸ் ஆடின அந்த டீம்ஸ் இருக்காங்க, ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ். அதனால அவங்க அதுல இருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஐசிசியோட ஓடிஐ டீம் ஆஃப் தி இயர் தானே. நம்ம அதே வந்து ஐசிசி டெஸ்ட் டீம் ஆஃப் தி இயர் அண்ட் T20 டீம் ஆஃப் தி இயர்ல பார்த்தோம்னா நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா, பும்ரா காமனா இருக்காரு ரெண்டுலயும். ஹர்திக் பாண்டியா இருக்காரு, SSV ஜெய்ஸ்வாலும் இருக்காரு. சோ நெக்ஸ்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் நம்ம அன்டவுட்லி வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர்லாம் யாரு சொல்லுவாங்க? பும்ரா தான். அவர் எக்ஸப்ஷனான போலிங் வந்து ஆஸ்திரேலியா அவர்களாம் யார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பேற்பட்ட டீம் பேட்டிங் லைனப்பே வந்து அச்சு துவம்சம் பண்ண நம்ம பும்ரா தான் வந்து ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர். இப்போ T20 பாத்தீங்கன்னா யார் பிளேயர் ஆஃப் த இயர்னா நம்ம ஹர்ஷதீப் சிங் தான். லைக் ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு புதுசான நேமா இருக்கு. இது வரைக்கும் கேள்விப்படாத நேமா இருக்கு. நம்ம இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அவர் வந்து சைலண்டா வந்து பயங்கரமா வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வந்து இந்தியாவுக்கு எப்போ ஒரு கிரைசிஸ் இருக்கோ அந்த டைம்ல வந்து பயங்கரமா ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பிளேயர், நல்ல ஒரு எக்ஸப்ஷனான ஒரு பவுலர். இப்போ கூட ரீசெண்டா வந்து லீடிங் விக்கெட்டுக்கரா வந்திருக்காரு இந்தியாவுக்கு. அதுவுமே வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான், ஒரு 3 இயர்ஸ் தான் விளையாடி இருப்பாரு.
அதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு வந்து அந்த இருக்கிற எல்லா பவுலர்ஸுமே டாமினேட் பண்ணிட்டு அவர் வந்து லீடிங் விக்கெட் இருக்காரு. ஸோ இட் டிசர்வ்ஸ் தட். அண்ட் டு ஆட் ஆன் ஐசிசி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயருமே வந்து நாங்க வந்து கவர் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை, ஏன்னா விமன்ஸ் கிரிக்கெட் வரும்போது அதை நாங்கள் கவர் பண்ணிடுவோம். இப்போ பும்ரா பத்தி நம்ம பேசுறோம், ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்னு பேசுறோம். அதே மாதிரி பும்ரா வந்து ஓடிஐபி சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆடுவாரா? பும்ராவோட அப்டேட் தான் என்ன, பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் தான் என்ன, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து ரீசெண்டா அந்த பேக் ஸ்பாஸ்ம்ன்ற ஒரு இஷ்யூ வந்து அவருக்கு இருக்கு. ஸோ அதனால அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இஸ் அண்டர் கோயிங் ட்ரீட்மெண்ட். அது வந்து இன்னுமே வந்து அவர் வந்து ரெக்கவர் ஆகல. இஸ் நாட் வந்து கம்ப்ளீட்லி ஃபிட். இஸ் நாட் இன் ஆக்சுவலி குட் பொசிஷன் அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம ஆஷ்னா வந்து அவர் வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ February 11th தான் வந்து ஐசிசி வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க பும்ராவோட அவைலபிலிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. இது ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான நியூஸ் தான். இது வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு அஃபர் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். பும்ரா வந்து எல்லா ஃபார்மேட்லயும் நம்ம வந்து பவுலிங்னா ஒரு டிபெண்டன்சி, பும்ராவோட டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தியாவே இருக்கு. Hope he recovers and plays for India. பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ஆஃபீஸ் ஸ்குவாட்ல வந்து இருப்பாரா இல்லையான்ற கேள்வி இருக்கட்டும். ஒருவேளை அப்படி சாம்பியன்ஸ் ஆஃபீஸ் ஸ்குவாட்ல எடுக்காம போனாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை நீங்க வந்து ஸ்குவாட்ல எடுப்பீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப வேற ரீசெண்டா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது சிராஜ் நிலைமை என்ன ஆச்சு யாருக்குமே தெரியல, பாவங்க அவரு. சிராஜுக்கு ஒருத்தர் இருந்தாருங்க, ஓடிஐ பிளேயர் ஆஃப் எல்லாம் இருந்தாங்க, ஓடிஐ பெஸ்ட் பவுலர்லாம் இருந்தாங்க, ரேங்கிங்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தாருங்க அவரு. அவரெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணல. எனக்கு அது தாண்டி ஹர்ஷித் ராணா விளையாட இருக்குமா அப்படின்றதுதான் எனக்கு கேள்வி. ஏன்னா சுத்தமா வந்து அவர் ஓடியே இன்னும் டெபியூவே பண்ணல. அவர் ரீப்ளேஸ்மெண்டா வந்து இங்கிலாந்து ஆட வச்சாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவர் இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் டீம் ரிலீஸ் பண்றதா சேம் டீம்னு சொல்றாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. அப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்டா இப்ப பும்ரா ஆடலன்னா ஹர்ஷித் ராணா வருவாங்க அப்படின்றது ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு புரியல. இதுக்கெல்லாம் மத்தியில நம்ம அண்ணன் ரோஹித் சர்மா வந்து என்னடா இந்தியாவே ஒரு கலவரமா போயிட்டு இருக்கு அப்படின்றது தாண்டி அண்ணன் ரோஹித் சர்மா வந்து ஒரு கலவரம் ஒன்று பண்ணிட்டாரு. லைக் சுனில் கவாஸ்கர் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு, இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம், இது வந்து இப்ப முன்ன மாதிரி விளையாடுறது இல்லை, he can retire in this format அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் விட்டாரு சுனில் கவாஸ்கர். முன்னாடியே பார்த்துருப்போம், பண்ட்டை வந்து பயங்கரமா பேஷ் பண்ணி லைக் வந்து ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ரோஹித் சர்மாவே வந்து பயங்கரமா இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணனால ரோஹித் சர்மா மத்த பிளேயர்ஸ் மாதிரி அமைதியா போல. ரோஹித் சர்மா he took it personally, he got offended and he complained a case against சுனில் கவாஸ்கர். ஸோ இது வந்து எந்த லெவல்ல போகும், எங்க போய் முடியும்னு தெரியல. நார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் சரி ஏதோ பேசி அவங்களுக்குள்ள சுத்தமா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுனில் கவாஸ்கர் இஸ் ஆல்சோ லெஜண்ட். அண்ட் ரோஹித் சர்மா அவர் வந்து இந்தியன் கேப்டன் சொல்றாங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து பேசி அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டா சுமூகமா இந்தியாவுக்கு சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பெரிய பிளேயர், அவருமே வந்து எம்பாரஸ் பண்ண விரும்பல. ஆனா இதெல்லாம் என்ன ப்ரோ, இப்படிலாம் வந்து ஒரு கமெண்டேட்டர் வந்து இது பண்ணிட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் போடணும் முடிவு பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி எல்லாம் சஞ்சய் மாஞ்சரேக்கர் மேல வந்து 10,000 கேஸ் போடணும் ப்ரோ. நான் மும்பை பிளேயரா மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சஞ்சய் மாஞ்சரேக்கர் கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. ஒரு மேட்ச் நீ பர்ஃபார்ம் பண்ணா வந்து வாட் இஸ் திஸ் கை நாட் பர்ஃபார்மிங் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயர்னு சொன்னதான் சஞ்சய் மாஞ்சரேக்கர் ஜடேஜாவை பத்தி. அந்த மாதிரி இப்ப அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அஃபண்ட் ஆயிருக்காம இருக்கலாம்னு நினைக்கிறேன். நானே ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் தான். என்னாலுமே நான் ஜஸ்டிஃபை பண்றதா நினைக்கிறாரு. அதனாலுமே இந்தியா வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ ரோஹித் சர்மா அப்படின்றத எனக்கு பர்சனலா தோணுச்சு. இந்தியன் கிரிக்கெட் எல்லாம் பார்த்தது போறோம், இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போலாமா அப்படின்ட்டு வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா பார்க்கலாம். பின்னாடி ஸ்ரீலங்கால தான் ஆடிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் டாமினேஷன் பை ஆஸ்திரேலியா வித்வுட் டவுட். சூப்பரா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து 650+ அடிச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. அதுவும் உஸ்மான் கவாஜா ஃபார்ம்லயே இல்ல, நம்ம தான் வந்து பொடலே ஒரு தட்டி உட்கார வச்சா. பும்ராலாம் பும்ரா பார்த்து ஓடி போற பையன் ஆட நாட் சீரியஸ்லி அஃபெண்டிங். பட் ஆனா சொல்றேன், சும்மா காமெடி சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு ஸ்ரீலங்கால. நிறைய பேரு யோசிச்சாங்க ஸ்ரீலங்கால, அதாவது நம்ம இந்தியா இருக்காங்கல்ல, இந்தியா வந்து பரவாயில்லப்பா, நம்ம வந்து இந்த சீரீஸ் வந்து நம்ம 3-1 தோக்காம ஒரு 2-1 தோத்தோ இல்ல வந்து 2-2 டிரா பண்ணாலும் ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியா வந்து தோக்கச்சிருவாங்கப்பா. ஸ்ரீலங்காலாம் போனா கஷ்டம் பண்ணலாம் நிறைய பேர் பேசினானுங்க. டேய் யாரா நீங்களா ஜோக்கர் பசங்களா அப்படின்ற மாதிரி. அங்க போயிட்டு 650 சரியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உஸ்மான் கவாஜா டபுள் செஞ்சுரி, ஸ்மித் ஒரு செஞ்சுரி, ஜோஸ் இங்கிலீஷ் அவர் வந்து நம்பர் 5ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சின்ன அப்டேட், ஸ்மித் வந்து 10,000 ரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு டெஸ்ட்ல. கரெக்ட். அவர் ஒரு வழியா அடிச்சிட்டாரு. அங்கேயே சிட்னிலே அடிச்சிருக்க வேண்டியது, இங்க அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பவுலிங்லயுமே வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து 150 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, 150 சம்திங் ஆல் அவுட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. அவரோட மழையெல்லாம் வந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி ஆல் அவுட் பண்ணி இப்போ என்ஃபோர்ஸ் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்லேயே முடிகிற நிலைமையில இருக்கு. நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த டைம்ல வந்து ஸ்ரீலங்காக்கு 6 விக்கெட் போயிருச்சு. சரிங்களா, மோஸ்டா முடிஞ்சிடும் இன்னும் 2 மணி நேரத்துல. அவ்வளவுதான் டாமினேஷன். நல்ல வேலை மச்சான். ஆனா
இந்தியா வந்து ஒருவேளை அங்க வந்து அந்த டிரா எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கா கிட்ட ரிசல்ட், ஸ்ரீலங்கா ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த சீரிஸ் நான் பாத்திருந்தேன் அப்படின்னா வந்து செம்ம ஆன்சைட்டிலே செத்து போயிருப்பேன். நல்ல வேலை அங்கேயே முடிச்சு விட்டு அமிச்சிட்டாங்க இந்தியாவை. அது வரைக்கும் சந்தோஷம். அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. இவங்க எல்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. அடுத்து நம்ம வந்து இங்க எப்படி ஸ்ரீலங்கா பாக்குறோமோ அப்படியே கொஞ்சம் டாப்புக்கு போயிட்டு பாகிஸ்தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து வெஸ்ட் இண்டீஸை வந்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. செகண்ட் டெஸ்ட்லயும் அதே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான் கொடுத்துருக்காங்க முல்தான்ல. ஆனா இந்த முறை ஒரு சின்ன ஒரு வேற ரிசல்ட், பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. போன வீடியோல தான் சொன்னோம் ஸ்பின் நல்லா போடுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் வரல. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நல்லா ஸ்பின் தான் போட்டுட்டு இருந்துச்சு அந்த டீம். அந்த டீம்ல போய் வாயை வச்சு கெடுத்துட்டான். ஆனா ஸ்பின் இப்போ நல்லா தான் போடுறானுங்க, அவங்களுக்கு பேட்டிங் வரல. ஆமா, அதுல பத்தல டீம் விக்டரிக்கு. அதுதான் மேட்டர். ஆமா, சோ வந்து ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் தான். பாகிஸ்தான் ஈஸியா வந்து தோத்துட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா நோமன் அலி சரிங்களா, அவர் வந்து he became the first பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் டு டேக் a hat-trick in test matches. சோ அது வந்து ஒரு செமையான ஒரு அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஒன்று போச்சு. என்ன கிளாஷ் அப்படின்னா வந்து ஒரு 2 ஸ்பின்னருக்கு மத்தியில ஒரு கிளாஷ் சரிங்களா. சஜித் கான் ஃப்ரம் பாகிஸ்தான் அண்ட் ஜோயல் வேரிகன் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். வேரிகன் பேட்டிங் ஆடும்போது சஜித் கான் வந்து ஒரு அன்பிளேபிள் டெலிவரி ஒன்று போடுவாரு. போட்டுட்டு வந்து ஒரு மாதிரி கேட்பாரு, என்ன இந்த மாதிரி பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு தெரியல, அந்த மாதிரி பண்ணுவாரு. உடனே இருக்கட்டும் டி, நீ பேட்டிங் வருவல்ல அப்படின்ட்டு அடுத்த இன்னிங்ஸ்ல அதே சஜித் கான் பேட்டிங் ஆடும்போது இதே ஜோயல் வேரிகன் வந்து ஒரு ஸ்பின் போடுறாரு. எதுவும் சூப்பரான டெலிவரி, விக்கெட் எடுக்கிறாரு. விக்கெட் எடுத்துட்டு காட்டுறாரு. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே போறாரு பெவிலியனுக்கு. அவுட்டா இருக்கும். ஆமா, வாங்கினதை திரும்ப கொடுத்துட்டு ரிவெஞ்ச் சக்சஸ் அப்படின்ட்டு அங்க வந்து ஒரு சூப்பர். அவரு விக்கெட் கூட எடுக்கல, இவர் விக்கெட் எடுத்து ரிவெஞ்ச் பண்ணிட்டாரு. இதுல இன்னொரு பெரிய ரிவெஞ்ச் என்னன்னா, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். கரெக்ட், ஜோயல் வேரிகன் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். சோ பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் திரும்ப ஜெயிச்சுட்டு சீரிஸை டிராப் பண்ணிட்டாங்க. சோ இவ்வளவுதான் இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்க டொமஸ்டிக் தான் போய் அடிப்போம். டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா விஜய் ஹசாரே டிராஃபிக் சொல்ல மாட்டோம். இப்போ வந்து ரஞ்சி டிராஃபிக் போயிட்டு இருக்குல்ல, லாஸ்ட் வீடியோல நம்ம கவர் பண்ண மாதிரி இந்த வாட்டி ரஞ்சி டிராஃபிக்ல வந்து சென்சேஷனா போயிட்டு இருக்கிறது. இது நான் சொல்லியே ஆகணும், இந்த விராட் கோலி இஷ்யூ தான். விராட் கோலி வந்து அவர் வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல வந்து ஆட வந்திருக்காரு மேட்ச் ரஞ்சி டிராஃபில. சோ ரஞ்சி டிராஃபிக் வந்து விராட் கோலி வந்து 2010க்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அவர் ரஞ்சி டிராஃபில வந்து பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர். எல்லாருமே மக்கள்லாம் வந்து கிங்கு வராரு, வழி விடுங்க கிங்கு அப்படி பாகுபலி வரும்போது எப்படி ஒரு பில்டப் கிடைக்குமோ அந்த மாதிரி அருண் ஜேட்லி ஸ்டேடியமே வந்து லைன்ல நிக்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து கிரௌடடா இருந்துட்டு அவருமே வந்து ஃபீல்ட்ல கூட நல்லா எமோஷன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு லைக் ஒரு ஸ்போர்ட்டா நல்லா வந்து ஒரு ஆரா வந்து கொடுப்பாரு மக்களுக்கு. அப்படியே எனக்காக வந்திருக்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரா ஒண்ணு கொடுப்பாரு. சோ அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்து ஆட கொடுப்பாரு தலைவர். அங்க ஒரு பெரிய ஆரா எல்லா லாபம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தலைவர் வந்து ஒரு 4 அடிச்சிருப்பாருங்க. வந்திருக்கோம் பாலு நல்லா அடிச்சிருப்பாரு, ஒரு கான்பிடன்ஸ் ஒன்று வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் 4 அடிச்சோன்னா கான்பிடன்ஸ் ஒன்று வரும். நார்மலா முன்னாடி இருக்கிற விராட் கோலினா என்ன பண்ணுவாரு, அடுத்த பால் வந்து பால் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தானே பார்த்து வருவாரு. அடுத்த பால் நல்ல பால் போடுறாங்க, அதை வந்து அதே ஷாட் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்தாரு. மக்கள் அப்படியே கத்துறாங்க, எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க, கமெண்டேட்டர் எல்லாம் கூறாரு, ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படி. அந்த ஃபீல்ட்ல வந்து என்ன தலைவர் என்ன பண்றான்னு தெரியல. அதே மாதிரி ஷாட் வந்து திரும்ப ஆட போனாரு. நல்ல பாலுங்க, அது நல்ல பாலுக்கு அப்படி ஆட போனா என்ன ஆகுங்க, அவுட் தான் ஆகுங்க. அந்த மாதிரி போல்டு தெருக்கி ஸ்டெம்பு பறக்குது. எனக்கு பார்க்கவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுவும் அந்த அவுட் ஆனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த அவுட் ஆன விதம், தலைவன் அந்த ஆடின ஷாட், அவர் ஸ்டாண்ட்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், எப்பா பாக்குறதுக்கே வந்து ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. இது பர்சனலா நானுமே ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். நான் ரோஹித் சர்மா ஃபேன் தான், ஆனா விராட் கோலி பிடிக்காதுன்னு தான் இல்லை. இஸ் நேஷன்ஸ் பிளேயர், நேஷன்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம் விராட் கோலி. அவரு வந்து அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்மிசல் வந்து அதுவும் இந்த லெவல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கவே. அது வந்து இதையெல்லாம் தாண்டி இவர் அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாலுமே, அந்த பவுலர் விக்கெட் எடுத்தார்ல ஹிமான்சு சங்வான், அவரை போட்டு வந்து இந்த கோலி ஃபேன்ஸ் வந்து டாக்ஸிசிட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல வந்து அவரு போஸ்ட்ல போயிட்டு அவருக்கு டிஎம்ஸ் பண்ணிட்டு லைக் வந்து அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வகையா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் கொடுமை என்னன்னா, இவங்க வந்து இத்தனை நாள் வந்து விராட் கோலி எதாவது பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஆப்போசிட் இருக்க பவுலர் தான் திட்டிட்டு இருந்தானுங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு பிரதீப் சங்வானை போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஹிமான்சு சங்வானுக்கும் பிரதீப் சங்வானுக்கும் வித்தியாசம் தெரியாம பிரதீப் சங்வான் போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து பிளட் பாயில் ஆகி பரத் கிட்ட வந்து நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன். என்னடா எங்க மச்சான் ஒரு அளவுக்கு மேல போறாங்கடா இவங்க, எங்க ஒரு திட்டானுங்க, திட்டுறது கூட வந்து யாருன்னே தெரியாம
இஷ்டத்துக்கு திட்டுறானுங்கன்ற மாதிரி வந்து இந்த மாதிரி சாரி ஃபார் கெட்டிங் எமோஷனல். இது எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து டாக்ஸிக் ஃபேன்ஸ் நம்ம சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோவா போட்டோம், 3 வீடியோ அதான் ப்ரோ போட்டோம். அதுதான் அந்த மாதிரி டாக்ஸிசிட்டி காட்டுறாங்க ஒரு பிளேயர் மேல. எதுக்கு அந்த அந்த பிளேயர் வந்து என்ன நினைப்பா, அவரே வந்து ஸ்டோரி போட்டிருப்பாரு. அவரு இதுல இன்ஸ்டால வந்து ஸ்டோரி போட்டிருப்பாரு, பிரைவேட் அக்கௌண்ட் தான் அது. அந்த ஸ்டோரி போட்டுமே வந்து அவர் வந்து பேஷ் பண்றாங்க. கிங் கோலி யார் தெரியுமா, கோலிக்கு அப்பா, கோலி உன்னோட பாப்னா அப்பா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம பாக்குற கமெண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு டாக்ஸிசிட்டியை தெறிக்க விடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மணி போயிட்டு பிரதீப் சங்கம் நானே ரிட்டையர் ஆயிட்டு என்ன பண்றதே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏட்டா போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இதுல ஆக்சுவலி என்ன தெரியுமா, இப்போ இதெல்லாம் நடக்குதுல்ல, இது மட்டும் இல்ல, T20 செகண்ட் T20 திலக் வர்மா அடிச்சார்ல, அவரை புடிச்சு திடீர்னு வந்து பார்த்தா வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. அது யாரு பண்றாங்க, இந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் அந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் எனக்கு தெரியல. சரியா, யாரோ ஒருத்தங்க ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் யாரோ ஒருத்தங்க அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு பேஷ் பண்றது. திலக் வர்மான்னு சொல்லிட்டு அவரே எங்க போட்டு அடிக்கிறீங்க. இப்போ இந்த மேட்ச் டக் அவுட்ல, இப்போ போன மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாரா, அப்போ கோல்டன் டக். சரியா, அதுக்கு ஒரு போஸ்ட் வருது, பார்க்கவே சந்தோஷமா இருக்குன்னு. எஸ்ஜே சூர்யா டெம்ப்ளேட் இருக்கும்ல ஸ்பைடர் படத்துல வந்து, அது எடுத்து அப்படியே ஆனந்தமா இருக்காமா. இதெல்லாம் ஒரு மீமா வந்து போடுறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, என்ன இப்ப எதுக்கு இந்த ஹேட் எடுத்து திலக் வர்மா மேல அடிச்சு கொடுத்திருக்காரு இந்தியாக்காக. தோத்தா கூட பிரச்சனை இல்ல, அடி ஏதோ சொதப்பிட்டாரு அதனால ஹேட்டட்னா பரவாயில்ல, அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஹேட்டட், யார் எந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் ஆயிவனுங்க, அதுவே எனக்கு தெரியல. இந்தியன் பிளேயர்ஸ் பெருசா யாருமே பர்ஃபார்ம் பண்ணல எக்ஸப்ட் ஃபார் சுப்மன் கில். போன தடவை வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஆடல, செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சாரு. பட் ஸ்டில் பஞ்சாப் தோத்துட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடுன எந்த இந்தியன் பிளேயர்ஸ்மே வந்து செகண்ட் மேட்ச்ல ஆடல. செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, KL ராகுல், அப்புறம் வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். விராட் கோலி KL ராகுல் மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராவா ஆடினாங்க. மீதி எந்த பிளேயர்ஸ்மே வந்து ஆடல. KL ராகுலுமே வந்து 26 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அவருக்குமே வந்து ஒரு நல்ல அவுட்டிங்லாம் இல்ல. So it's been a difficult time for all the senior Indian players, and I think it's time for the other set of Indian youngsters to maybe come into the Indian team. It's not difficult time for the players only, it's difficult time for the Indian cricket fans. Indian fans as well. ஐயோ முடியல, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து எங்க என்ன ஆட போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னே புரியல. கரெக்டா ஆடி கொடுக்க வேண்டிய இடத்துல ஆடி கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. அதுதான் வந்து இந்தியாவை வந்து இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு நம்ம இந்தியா வந்து பெஸ்ட் கிரிக்கெட்டிங் நேஷனா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன தடவை நம்ம ஷர்துல் அப்படி பத்தி பேசியிருந்தோம்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு மும்பைக்கு அப்படின்ட்டு. நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல நம்ம மச்சான் அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. சரியா, அதை பத்தி ஏன் ப்ரோ போடல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம அதை பத்தி அடுத்த வீக்லி வீடியோல பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அது போல்ட் ஆயிடுச்சு, நான் திரும்ப ஒரு கண்டென்ட் கொடுக்குறேங்க உங்களுக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஷர்துல் தாக்கூர் திரும்ப செகண்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல ஒரு 8 விக்கெட் ஆளு, 2 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், 4 எடுத்து 8 விக்கெட் ஆளு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 42 பால்ஸ்ல 84. விஜயசாரே இல்ல, இது ரஞ்சி டிராபி சையத் முஸ்தக் அலி மாதிரி ஆடிட்டு இருக்காரு இந்த மனுஷன். மேட்சுக்கு மேட்ச் போட்டு பொழக்கிறாருங்க, செம்ம அடி. இன்டர்வியூல கூட நம்ம மென்ஷன் பிஃபோர் லைக் வந்து நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசியிருப்பாரு அவரு. ரோஹித் சர்மா தான் குறி சொல்ற மாதிரி இருந்திருக்கும், எங்க கூட தான் இருக்காரு, கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பாத்துருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து லைட்டா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஷர்துல் தாக்கூர். சைட்ல வந்து கருணாயர் பார்த்தோம், நம்ம விஜயசாரில பார்த்தோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து ரியலா தேர் புட்டிங் எஃபர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இருக்கிற பிளேயர்ஸ்க்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும், அதுவும் பார்க்கணும்ல. BCCI சைட்லயும் வருவாங்க, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையா ஆடி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொக்கையா ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்மே அந்த மேட்ச்ல. சோ இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா போன தடவை. இந்த தடவை அவங்க வந்து தோத்துட்டாங்க அகைன்ஸ்ட் ஜார்க்கண்ட். அதுவுமே வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான் கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜார்க்கண்டை வந்து நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் கொலாப்ஸ் நடந்துச்சுங்க, அதனால வந்து நம்ம வந்து அந்த மேட்ச் தோத்துட்டோம். பட் ஸ்டில் தமிழ்நாடு இந்த டாப் ஆஃப் த டேபிள். ரஞ்சிக்கும் தமிழ்நாடுக்கும் செட் ஆனதே இல்லை கடைசி ஒரு டிகேடாவே சொல்லலாம். பட் இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் தேர் பர்ஃபார்மிங், அதான் முக்கியம். எஸ்பெஷலி ஆண்ட்ரே சித்தார்த், விஜய் சங்கர்லாம் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. CSK fans to note this, அவங்க 2 பேருமே வந்து CSK பிளேயர்ஸ். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நல்லா ஆடிட்டு இருக்காரு ஆண்ட்ரே சித்தார்த். ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு நம்ம CSK டீம்ல ஆடுறதுக்கு. ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு தமிழ்நாடு பிளேயர் அதுவும் இருக்காருனால நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க CSK. அண்ட் பவுலிங்குமே வந்து நல்லா போடுறாங்க. ரவி ஸ்ரீனிவாசன் சாய்கேஸ்வர் கேப்டனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து முகமதா இருக்கட்டும், நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம ரஞ்சி டிராஃபி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாலே நம்ம பெரிய ஃபீட் தான் நினைப்பேன், பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ ரஞ்சி டிராஃபி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஐ திங்க் தேர் கோயிங் ஆன் பிரேக். தமிழ்நாடு வந்து ஜெயிக்குமா ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரி தான் இருக்கு.
பாப்போம். டாப் ஆஃப் த டேபிள் தான் இருக்காங்க. சோ ரஞ்சி டிராஃபி அவ்வளவுதான். நம்ம இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய தருணம் வந்து விட்டது. முதல்ல பார்க்க போற மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிக் பேஷ். ஒரு வழியா பிக் பேஷ் முடிஞ்சது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் நம்ம போன வீக்லி பீடியா முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளே வந்து ஆக்சுவலி பிக் பேஷ் முடிஞ்சிருச்சு. ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தே ஹவ் லிஃப்டட் தி ட்ராஃபி. நிறைய பேர் வந்து ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் வேற யாரும் இல்ல, நான் தான். நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நம்ம அந்த சிமிலாரிட்டிஸ் பத்தி தனியா இன்னொரு வீடியோல பேசலாம். ஹோபார்ட் ஹரிகேன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஆர்சிபியும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டு டீமே வந்து ரொம்ப வருஷமா கப் அடிக்கல. அது மெல்போர்ன் ஸ்டார்ஸ், ஆர்சிபி, அதுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நான் வரேன். அதான் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறோம். நல்லா இருக்கும். பிக் பேஷ் டீம்ஸ் அங்க இருக்கு. அதே மாதிரி ஐபிஎல் டீம்ஸ் வந்து ஈக்குவலா என்னெல்லாம் டீம்ஸ் இருக்குன்ற ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும், ஃபன்னா இருக்கும், பார்க்கலாம். நல்ல நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம 2 வீக்லி வீடியோவா சொல்லிட்டு இருந்த மிச்சல் ஓவன், இந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டிப்பா வித்தவுட் அ டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல்ஸ்ல வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. ஒரு 50 பால் செஞ்சுரி ஏதோ அடிச்சாரு. சரிங்களா, செம்ம அடி. அந்த பிட்ச் வந்து ஒரு 2 பேஸ்ட் பிட்ச். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிச்சல் ஓவனை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தன்னோட டீம் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்சியை போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆடியன்ஸா ஸ்டேடியம்ல உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்னடா ஜெயிக்க மாட்டீங்க, நான் வந்து ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 38 பால் செஞ்சுரி வந்து அடிச்சு கொடுத்து பயங்கரமா வந்து அவங்க டீமை வந்து ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிக்க வச்சிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற சின்ன வயசுல ஏதாவது ஒரு சின்ன இருக்கிற ஒரு ட்ரீம் வந்து அவர் வந்து உண்மையிலே பிராக்டிகலா பண்ணியிருக்காரு. அதை வந்து சொல்லணும்னு நினைச்சோம். செம்ம அச்சீவ்மெண்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ். அந்த ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் சொல்லும்போது ஒன்ஸ் அகைன் ஒரு சிஎஸ்கே பிளேயர் தான் கேப்டனா இருக்காரு, நேத்தன் எலிஸ். நல்ல டோர்னமெண்ட் அவருக்கு. நம்ம அவரை பத்தி சிஎஸ்கே பத்தி எல்லாம் பேச வேணாம். எஸ், ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ஆர் த சாம்பியன்ஸ். ஸோ கமிங் பேக் டு SA20 இந்த வாரம் செம்ம அப்டேட், எல்லாமே சூப்பரா. ஆக்சுவலி ஒரு சூடு பிடிக்கிற ஒரு டோர்னமெண்ட் தான் SA20 தான் சொல்லணும்னு நினைக்கலான்னு வந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள டாப் 4 டிசைட் ஆயிடுச்சு. லைக் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் சரி, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் சரி, இது அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ டாப் 4 சீல்டு. பட் இதுல ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா பால் ராயல்ஸ், சரிங்களா, ஒரு வின்னிங் ஸ்ப்ரீல இருக்காங்க. அவங்கள வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டீமா இருக்காங்க. ஆக்சுவலி ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா தேர் நாட் தட் ஸ்ட்ராங். சரியா, நம்ம 2023 குஜராத் டைட்டன்ஸ் டீம் இருந்தாங்கல்ல, 2022 குஜராத் டைட்டன்ஸ் டீம் அதே மாதிரி தான். ஆன் பேப்பர் ஸ்ட்ராங் எல்லாம் சொல்ல முடியாது, வேற லெவல் டீம் பா, அன்பீட்டபிள் டீம்லாம் சொல்லவே முடியாது. ஆனா தே டூ சம்திங், ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தே வேர் த ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் த குவாலிஃபயர்ஸ். சரி, இப்போ அவங்களுக்கும் எம்ஐ கேப்டனுக்கு தான் வந்து குவாலிஃபைஸ் நடக்க போகுது. அவங்க இது வரைக்கும் ஹோம்ல ஒரு மேட்ச் கூட தோக்கல மச்சான். தே பில்ட் அ ஃபோர்ட்ரஸ் பால், அதுதான் அந்த ஊர் பேர், PAARL பால். அங்கதான் வந்து விளையாடுறாங்க இல்லையா. தே மேட் அஸ் எ ஃபோர்ட்ரஸ். எஸ்பெஷலி பார்த்தோம்னா ஒரு மேட்ச்ல 20 ஓவர் வந்து ஸ்பின்னே போட்டு ஜெயிச்சாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். 20 ஓவர் ஸ்பின் மட்டுமே, 20 ஓவர் ஃபுல் ஸ்பின்னு போட்டு திடீர்னு பார்த்தா ஜோ ரூட்லாம் வந்து பார்த்தா 4 ஓவர் போலிங் போட்டுட்டு இருக்காரு. விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறாரு, எக்கனாமிக்கலா போடுறாரு. 135 டிஃபெண்ட்லாம் பண்ண 150 நினைக்கிறேன், 150 டிஃபெண்ட் பண்ணாங்க. and they seem unbeatable right now. இப்போ ரீசெண்டா இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்ட்டு ஸ்குவாட்ல நிறைய சான்ஸ் கொடுக்குறோம். ஒரு மேட்ச் ஜேஎஸ்கேவோட தோத்தாங்க, அண்ட் அதனால ஜேஎஸ்கே ஆல்சோ குவாலிஃபைட் ஃபார் தி செமிஃபைனல்ஸ். ஸோ பார்ப்போம். ஸோ SA20 இஸ் கெட்டிங் இன் டு தி பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். செமிஃபைனல்ஸ் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த வாரத்துல இருந்து வரப்போகுது. யார் வந்து ஃபைனல்ஸ்க்கு போவாங்க, யார் வந்து கப் அடிப்பாங்கன்றத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெவான் கான்வேக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுங்க. ஃபாஃப் டு பிளஸ் அடிச்ச ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ்ல வந்து டெவான் கான்வே கையில வந்து அடிச்சு அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டாரு. he is not going to be a part of CSK இந்த அப்கமிங் IPL. அவர் யாரெல்லாம் பொட்டன்ஷியல் ரிப்ளேஸ்மெண்ட்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மிச்சல் ஓவன் வருவாரு, CSK எடுப்பாங்க, கன்ஃபார்மா CSK கப்பு தான் அப்படின்ட்டுலாம் நிறைய போகுது. ருக்கோ ஜரா சபார் கரோ. ஃபர்ஸ்ட் டெவான் கான்வேக்கு இன்ஜுரியே கிடையாது. அவர் வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆயிட்டு போனாலும் பேட்டிங் ஆட வந்தாரு. அடுத்த மேட்சுமே அவர் பேட்டிங் ஆனாரு. அவர் ஃபார்ம்ல இருக்காரு இல்லைன்றதுதான் வேற விஷயம். பட் இஸ் நாட் இன்ஜர்ட். செகண்ட் வந்து அப்படியே ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சல் ஓவனை வந்து வேற டீம் சைன் பண்ணலாமா as a replacement player பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவனை இந்த IPL சைன் பண்ண முடியாது. பிகாஸ் he hasn't registered for the auction. ஆக்ஷனுக்கு அவர் பேர் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த IPL ஆக்ஷன்ல ஸோ இந்த IPL வந்து எந்த டீம் நினைச்சாலுமே வந்து மிச்சல் ஓவனை சைன் பண்ண முடியாது. இருக்க பிளேயர் தான் வந்து ரிப்ளேஸ்மெண்டா இருக்க முடியும். கரெக்ட். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் as was saying ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ன்றப்போ ஜோஷ் இங்கிலீஷ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு அப்படின்ட்டு வந்து நிறைய ரூமர்ஸ் அந்த டைம்ல வந்துச்சு. ஜோஷ் இங்கிலீஷ்க்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஸ்மித் எடுப்பாங்க, வார்னர் எடுப்பாங்க அப்படிலாம் பேசினாங்க பஞ்சாப் கிங்ஸ். பட் அவருக்குமே இன்ஜுரி இல்லை. இப்போ நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் செஞ்சுரிலாம் அடிச்சாரு, டெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட். அந்த கலப்பி விடுறவன் யாருன்னு எனக்கு தெரியல. இவனுக்கு இன்ஜுரி அவனுக்கு இன்ஜுரி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதகம் புரியுது, ஆனா இது வந்து ரொம்ப கிடையாது. அதான் உண்மை. ஜண்டா போட்டுட்டு இருப்பானுங்க போல எவனாச்சுன்னா ஒருத்தர் ஜண்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அப்படியே IL T20 போயிடலாம். IL T20லயும் பாத்தீங்கன்னா வந்து சாம் கரன் CSK பிளேயர்னு சொல்ல, பட் உண்மையிலேயே they are dominating.
பேசிக்கா டெசர்ட் வைப்பர்ஸ்ன்ற ஒரு டீம் எல்லாமே செமையா பண்ணி தேர் டாப் ஆஃப் த டேபிள், ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் த குவாலிஃபயர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா 2 நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ எமிரேட்ஸ் ஒரு ஊர்லயும் இவங்க வந்து டீம் எடுத்து வச்சிருக்காங்களா, யோசிக்க வேண்டியிருக்கு. இவங்க எம்ஐ கேப் டவுனா இல்ல எம்ஐ எமிரேட்ஸா, அந்த மாதிரி யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ எம்ஐ எமிரேட்ஸ் ஆல்சோ குவாலிஃபைட் ஃபார் த செமிஃபைனல்ஸ். 2 டீம் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்து இருக்கிற 4 டீமுக்கு மத்தியில 2 டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்க. அந்த ஆக்சுவலி அந்த டோர்னமெண்ட் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஒரு பேட்டுக்கும் பாலுக்கும் ஒரு ஈக்குவல் கேம்ன்ற மாதிரி. இவங்க பேட்டிங் டாமினேட் பண்ணவும் இல்ல, இவங்க வந்து பவுலிங் டாமினேட் பண்ணவும் இல்லை, அந்த மாதிரி இல்ல. டெசர்ட் வைப்பர்ஸ் மட்டும் டாமினேட் பண்றாங்க, மத்தபடி வந்து சூப்பரா போகுது அந்த டோர்னமெண்ட். அதுவுமே வந்து இட்ஸ் கோயிங் டு கம் டு பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஆஃப்கோர்ஸ் இந்த வீக்ல தான் அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து குவாலிஃபைஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்கும். அதுமே நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு யாரு வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எம்ஐ எமிரேட்ஸ் உங்களுக்கு ஜெயிக்கணுமா இல்ல வேற டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ அதுக்கடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மாஷ் போலாம். சூப்பர் ஸ்மாஷ்ல வந்து எப்பயும் வர மாதிரி பெவான் ஜேக்கப்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த பெவான் ஜேக்கப்ஸ் எங்க தெரியுமா ஆடிட்டு இருக்காரு, அங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா. சூப்பர் ஸ்மாஷ் வந்து அவர் தோத்துட்டாங்க, எலிமினேட் ஆயிட்டாங்கன்ட்டு அந்த பெவான் ஜேக்கப்ஸ் இப்ப வந்து எம்ஐ எமிரேட்ஸ் தான் ஆடிட்டே இருக்காரு. முந்தானே தான் டெபியூ பண்ணாரு எம்ஐ எமிரேட்ஸ்க்கு. நல்ல மேட்ச் தான் சொல்ல மாட்டேன், ஒரு 13 balls 15 அப்படிதான் ஆடினாரு. பட் யா, ஸோ பாருங்க ஆக்சுவலி இது ஒரு கண்டினியூட்டி இருக்கு பாத்துங்களேன். இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்கன்ட்டு இப்போ எம்ஐ எமிரேட்ஸ்க்கு வந்து பெவான் ஜேக்கப்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் டிம் டேவிடும் இருந்தாரு முன்னாடிலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது எம்ஐ கேப் டவுனுக்கு ட்ரஸ்ட் பண்ணா அந்த வந்து எல்லா இடத்துலயுமே அவங்க அந்த பிளேயர்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே இந்த ட்ரஸ்ட் இந்த பிளேயர்ஸ் அந்த அதை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதான் நினைக்கிறாங்க. சூப்பர் ஸ்மாஷும் பாத்தீங்கன்னா வந்து ஃபைனல்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ கேண்டர்பரி வர்சஸ் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது வந்து ஃபைனல்ஸ். ஸோ இன்னும் 2 நாள்ல வந்து ஃபைனல்ஸ் டிசைட் ஆயிடும். யார் ஜெயிப்பாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா கேண்டர்பரி ஒரு செம ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்காங்க. பட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். சேம் கோஸ் வித் உமன்ஸ் அஸ் வெல். உமன்ஸ்க்குமே வந்து அந்த சூப்பர் ஸ்மாஷ் ஃபைனல்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ சூப்பர் ஸ்மாஷ் அப்டேட் இவ்வளவு தான். அதே மாதிரி பங்களாதேஷ் பிரீமியர் லீக்லும் பாத்தீங்கன்னா பெருசா அப்டேட் எதுவும் இல்லை, ஏன்னா ஒரு 4 days அவங்க ஆடவே இல்லை. அங்கேயும் வந்து 4 இருந்து செமிஃபைனல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிற ஒரு டோர்னமெண்ட் தான். ஸோ லீக்ஸ் ஆர் டன். ஓகேப்பா, மென்ஸ் கிரிக்கெட் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ள போயிட்டா அண்டர் 19 வேர்ல்ட் கப் நம்ம போன தடவை பேசணும். இந்தியா வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் 8 போயிட்டாங்க, சூப்பர் 8 போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ 2 டீமுமே ஈஸியா தான் இருந்துச்சு, பங்களாதேஷ் அண்ட் ஸ்காட்லாண்ட்லாம் போட்டு உதறி தள்ளிட்டு இந்த கொங்கடி திஷான் ஒரு பிளேயர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா 50 balls செஞ்சுரிலாம் அடிச்சாங்க. செம்ம இன்னிங்ஸ் ஆக்சுவலி. லைக் உமன்ஸ்ல வந்து அவ்வளவு அக்ரெசிவா ஆட மாட்டாங்க பொதுவா, பட் ஷி பிளேட் எக்ஸப்ஷனல் நாக். அண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி வைஷ்ணவி சர்மா நம்ம போன வீடியோல வந்து ஹேட்ரிக் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காங்க. 5 மேட்ச்ல 15 விக்கெட். அவங்களோட பவுலிங் ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா, ஜஸ்ட் 3.4. 3 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஷீ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். அண்ட் நம்ம வந்து செமிஃபைனல்ஸ்லயுமே வந்து நம்ம வந்து தோக்கடிச்சிட்டு நம்ம ஃபைனல்ஸ் போயிட்டோம். ஸோ இப்போ ஃபைனல்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஆமா, 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் மாதிரியே அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களுக்கு வேற சோக்கர்ஸ்னு ஒரு டேக் ஒன்று இருக்கு. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராங்க. ஆக்சுவலி அவங்க ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ் ஆஸ்திரேலியாவே தோக்கடிச்சாங்க. ஒரு நல்ல டீம் தான் அவங்களும். ஸோ இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சா நல்லா இருக்கும், பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசிசியோட மென்ஸ் T20 பிளேயர் ஆஃப் தி இயர், அப்புறம் வந்து டீம் ஆஃப் தி இயர் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதே மாதிரி உமன்ஸ்க்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அவங்க வந்து ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் T20 பிளேயர் ஆஃப் தி இயரா வந்து ஆயிருக்காங்க. அண்ட் டீம்லயுமே பாத்தீங்கன்னா T20 சரி ஓடிஐலயும் சரி ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா 2 பேரும் வந்து ப்ராமினென்ட்டா காமனா இருக்காங்க. T20 ஸ்குவாட்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா ரிச்சா கோஷ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த 2 பேர் எஸ்பெஷலி ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு ரிவார்டா வந்து இது இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உமன்ஸ் ஆஷஸ் சரிங்களா. உமன்ஸ் ஆஷஸ் வந்து நம்ம போன தடவை பார்த்தோம் ஆஸ்திரேலியா கம்ப்ளீட் டாமினேஷன் அப்படின்ட்டு. இந்த தடவையும் ஒரு டாமினேஷன் தான், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3rd T20 வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் நடக்குது. டெஸ்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 150 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆல் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 450+ இன்னும் போயிட்டு இருக்குங்க. இன்னிங்ஸ் இன்னும் முடியல, அடிச்சு போயிட்டு பொழந்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பெத் மூனி அவங்க வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாங்க. யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாங்க. அவங்க எப்படி வேர்ல்டு கிரிக்கெட்ல இவ்வளவு டாமினேட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டீம்னா இங்கிலாந்து தான். நான் ஈக்குவலா இருக்கும்னு நினைச்சேன். ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க வேற விஷயம், ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தேன். ஒரு போட்டியே இல்லையே இப்போ வரைக்கும். இங்கிலாந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலைங்க. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா இஸ் டாமினேட்டிங். எப்படின்னு தெரியல. ஐம் ஸ்டில் ஒரு ஹவு அகேட் தே ஆர் இன் உமன்ஸ் கிரிக்கெட். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கரெக்ட், அதுதான் ஹவு அகேட் தே ஆர் இன் உமன்ஸ் கிரிக்கெட்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த வீக்கோட அப்டேட்ஸ் அவ்வளவுதான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கமிங் வீக்ஸ்ல வந்து நிறைய டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்லாம் இருக்கும், நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th T20 நடக்க போகுது, ஓடி சீரிஸ் நடக்க போகுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட்ஸா கொடுப்போம். அது ஹாரிஸ் டேக் ஓவர் பண்ணிப்போம், கொடுத்துட்டே இருப்போம் நம்ம அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்க ரெகுலரா பார்க்கணும். இந்த மாதிரி கிரிக்கெட் அனாலிசிஸ், அப்புறம் நம்ம வந்து இப்ப டாபிக்ஸ் நிறைய எடுத்து பேசியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
கிரிக்கெட் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.